என்ன வசனம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். சரிகாணி. இவர்தான் இயேசு கிறிஸ்து, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து இவர்தான் மனிதர். நீங்களும் நானும் உலகத்துல பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் இங்க இருக்கிற மனிதர். நம்ம எல்லாம் கெட்ட குணத்துக்குள்ள கொண்டு போற ஒரு தான் பாவம். இதுதான் பாவம். அப்போ பாவம்னா என்ன? திருடுறது, பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, மக்களை போட்டு அடிக்கிறது, இப்படி எல்லாம். சவுல் எப்படி இருந்தா? கெட்டவனா இருந்தா, கோபக்காரனா இருந்தா, சபைக்கு போற ஜனங்களை தடுத்து நிறுத்து அடிச்சு கொடுமைப்படுத்தி இருந்தான். அதனாலதான் தமஸ்கு போற வழியில் என்னாச்சு? அவனுக்கு பச்சை நடந்துச்சு. ஒரு ஒளி வந்து அவன் கண்களை தாக்கி அவன் என்ன பண்ணிச்சு? கீழே விழுந்துச்சு, பார்வைய ஜானி. அப்போ இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் மனிதனை உங்களையும் என்னையும் முதல்ல என்ன பண்ணா கீழே விழ வைக்கும். நல்லா படிக்கிற பையனை படிப்பு யாராவது படிக்கிறோம். நல்லா படிக்கிற பையனை படிப்பு யாராவது என்ன பண்ணிடும்? பண்ணிடும். நல்லா விளையாடுகிற பையனு திடீர்னு என்ன பண்ண ஜனவர வச்சிடும், கீழே வந்து காலை ஏதாச்சும் அடிப்படை வச்சிடும். அப்போ மனுஷன் கெட்டவனா இருந்தான்னா அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வரவே முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இவர் தான் யாரு? மனிதர். மனிதர் வந்து இருக்கிற பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கிறார். இந்த மனிதன் நல்லா இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பச்சோடு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன செய்யறான்? பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பொய்ய சொல்றான். கொஞ்சம் பொய்ய சொன்ன உடனே உடைய வாழ்க்கை என்னாச்சு? கொஞ்சம் கெட்டவனா மாறிட்டான். நல்லாதான் இருந்தான், ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான்னா கெட்டவனாய் மாறிட்டான். அந்த கெட்டவனாய் மாறினவனுடைய வாழ்க்கை இப்ப திண்டாட்டமா மாறி போச்சு. நல்லா அழகா இருந்தான், வெள்ளையா இருந்தான், பரிசுத்தமா இருந்தான், நல்லதா இருந்தான். ஆனா இந்த பொய், பித்தலாட்டம் பண்றது, அடிக்கிறது, தொட்டுறது கொஞ்சம் அவனுக்குள்ள வந்துச்சு. அது என்னாச்சு? அப்படியே அவனுடைய மனசு இருநடைந்து போச்சு. இப்போ அப்படியே கொஞ்சமா நிறைய சொல்லி 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 அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ண போகுதுன்னா அப்படியே நிறைய இவ்வாறு இன்னுமா என்ன பண்ணிட்டு அவன் மனசு பொய் சொல்லி நிறைய திருடி அடிச்சு விட்டடிச்சு இப்படி எல்லாம் பண்ணி அவன் கொஞ்சமா இருந்த பாவம் இப்ப அதிகமாச்சு. பாவத்து மேல பாவம், பாவத்து மேல பாவத்தை செய்ய ஆரம்பிச்சான். அதனால அவன் வாழ்க்கையில நிம்மதியை இழந்து போயிருக்கிறான். நிம்மதி இல்லாதவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியே அவனுக்குள்ள பாவம் மேல பாவம், பாவம் மேல பாவம், பாவம் மேல பாவம் வரும்போது இருக்குது. இப்போ மனிதனுக்குள்ள உள்ள இந்த பாவம் எங்க போச்சு? மனிதனுக்குள்ள போச்சு. இந்த மனிதன் என்ன பண்றான்னா பாவத்துக்குள்ள வந்துட்டான். இந்த பாவமும் இந்த மனிதனும் சேர்ந்து போற குமாரங்குது. அப்பா 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 ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டு பேரும் நல்லா மனுஷன் எப்படி இருக்கான்? கெட்டு போயிட்டான். இந்த பாவம், எல்லா பாவம் எங்க வந்துச்சு? மனிதனுக்குள்ள வந்துச்சு. எல்லா பாவம் எங்க வந்துச்சு? மனிதனுக்குள்ள வந்துச்சு. இந்த மனிதன் இப்போ ஃபெயில் ஆயிட்டு வாழ்க்கையை தோற்று போய் கோழையா இருக்கிறான். என்ன செய்ய தெரியாம தவிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறார். வசனம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா கேட்ட வசனம் இயேசு கிறிஸ்துவின்
ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. அப்ப அந்த வசனத்தின்படி அங்க என்ன பண்றோம்னா எல்லா பாவமும் எங்க இருக்குது? இங்க இருந்த பாவம் எங்க வந்துச்சு? இங்க வந்துச்சு. அப்ப இப்போ அவன் வாழ்க்கை ரொம்ப கெட்டு போச்சு, அவன் வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டோம்னா இருக்கிறான். இப்போ அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா பிபிஎஸ் கிளாஸ் போய் அவன் வசனங்களை கேட்க ஆரம்பிக்கிறான். உங்களை மாதிரி வந்து ஒரு வசனங்களை கேட்டு, ஐயோ பொய் சொல்றது தப்பு, திருடுறது தப்பு, அப்பா அம்மாவை திருடுறது தப்பு, ஐயோ ஸ்கூலுக்கு போகாம கட்டடிக்கிறது தப்பு, டிவி அதிகமா டிவி பார்க்கறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், தன் தவறுகளை உணர்ந்தவனாக மாற்றப்படுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவ இந்த விபிஎஸ்ல வந்து அவன் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறான். சேஞ்ச் த சேஞ்ச். அப்பதான் அந்த இயேசுக்கு வந்து ஜெபம் பண்ற மாதிரி நீங்க எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ அப்படி அந்த மனுஷன் வந்து என்ன பண்றான்னா இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, அவன் நல்லா ஜெபம் பண்றான். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படியே ஜெபிக்க 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 பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே மாறினே வந்து பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில பாவம் பாருங்க போயிடுச்சு. இப்போ மனிதனிடத்தில் இருக்கிற பாவம் அப்படியே போச்சு. பார்த்தீங்கன்னா மனிதன் இருக்கிறான். இப்போ அவனுடைய வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில வருகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவங்கள். ஓ ஓ ஓ இந்த பாவம் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவன் மனசுல இருக்கிற பாவம் என்னாச்சு? போய்விட்டேன். அப்ப இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற போது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இப்ப இயேசு வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, எவ்வளவு மனிதனுக்குள்ள பாவம் இருந்துச்சு, கருப்பதான் இருந்தோம், அசுத்தங்கள் இருந்துச்சு. ஆனா இயேசு அவனுக்குள்ள வந்த உடனே அந்த மனிதன் நல்லவனாய் மாறிட்டான். அப்போ சவுலாய் இருந்தவன் எப்படி ஒரு நல்ல போலாய் மாறினானோ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. அந்த மாற்றங்களை எல்லாம் பார்க்க 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 பாவங்கள் எல்லாம் காணாமல் போய் அவன் சுத்தமாய் மாற்றப்படுகிறான். அவனுக்குள் இருக்கிற பாவங்கள் எல்லாமே கழுவப்படுகிறது. எல்லா பாவங்களும் போய் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் பாவம் இன்னைக்கு காலியாக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பாவமே இல்லாத ஒரு மனிதனாக இந்த மனிதன் மாற்றப்படுகிறான். நல்லவாறு பார்த்து இந்த மனிதன் இன்னைக்கு பாவத்தோடு கூட இருந்தான், பாவத்தில் படுத்து கொண்டிருந்தான், பாவமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு அந்த மனிதனுக்குள்ள இயேசு வந்தார். இயேசு மனிதனுக்குள்ள வந்தார், மனிதனும் இயேசுக்குள்ள வந்தான். இன்னைக்கு இயேசுவும் மனிதனும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த இயேசு வந்ததுனால இந்த மனிதன் எப்படி மாட்டான்? எப்படி மாட்டான்? நல்லவனா மாட்டான். பாவம் எங்கே போனது? காலியாகி போனது. பாவம் தோற்று போனது. பாவம் தோற்று போனது. பாவம் காலியாகி போனது. அங்க மனிதனோ நிரப்பப்பட்டான். இயேசுவோ அவனை பரிசுத்தப்படுத்தினான். சரியா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? மனிதர்கள் எல்லாம் முட்டி போட்டு கையால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற பாவங்கள், ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா இன்னைக்கு இயேசுப்பா, இன்னைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறவனா இருக்கிறேன், இன்னைக்கு அந்த கெட்ட வார்த்தை என் வாயில எடுத்து போடுங்க இயேசுப்பா. நான் நல்லவனா மாறினேன் இயேசுப்பா, நம்முடைய பிள்ளையாய் மாறினேன் இயேசுப்பா, நம்மை போல மாறினேன் இயேசுப்பா. இந்த கரத்துல என்னை ஒப்புக்கொடுக்கிற இயேசுப்பா, நீங்களை ஆளுகை செய்ய இயேசுப்பா. எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்கன்னு கேளுங்க. எல்லா கண்களை மூடி கேட்போமா? இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க. நான் நல்லவனாய் வாழ விரும்புகிறேன். நீ எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி என்னையும் என் குடும்பத்தையும் சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஆமென். உட்கார்ந்து